பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்போல் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே குழலூதுகின்ற அழகை வர்ணிப்பதற்கு என்று ஒரு அற்புதமான திருமொழி அருளி செய்கின்றார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்திலே 6ஆம் திருமொழியாக அமைந்திருக்கிறது. இதிலே முதல் 2 பாசுரங்களிலே அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிகைகள் எல்லாம் குழலோசையை கேட்டவுடனே அவர்கள் எங்கும் காவலும் கடந்து என்று காவலை கடந்து வந்தார்கள், உடை நிகழ வந்தார்கள், ஓர் கையால் துகில் பற்றி கொண்டு வந்தார்கள் என்று அந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்கள் பட்ட பாட்டை தெரிவித்தார். ஆய்ப்பாடியிலே இருக்கிற பெண்கள் மட்டுமா, தேவலோகத்திலே இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட கண்ணபிரானுடைய குழலோசையை கேட்டு அப்படியே மயங்கி நின்றார்கள் என்கின்றார் 3ஆம் பாசுரத்திலே. வைகுந்த கொட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோ நிலவரசு கோவல கொட்டன் கோவிந்தன் குழல் கொடுதின போது மாநிலம் படியர் வந்து வந்தேண்டி மனமுருகி மலர் கண்கள் படிப்ப தேனளவு செறி கூந்தல விழா சென்னி வேற்ப செவி சேர்த்து நின்றனரே. கண்ணபிரான் குழலூதுகின்றான் என்றால் அந்த கண்ணபிரான் யார் என்பதை முதல் 2 அடிகளாலே பெரியாழ்வார் மிக அற்புதமாக தெரிவிக்கின்றார். முதலிலே அவனை என்ன தெரிவிக்கின்றார் என்றால், வானிளவரசு, பரமபதத்திலே இருக்கக்கூடிய இளவரசி இவன் என்று தெரிவிக்கின்றார். பரமபதத்திலே இவன் இளவரசி என்றால் இவனுக்கு மேலே ஒரு பேரரசு உண்டோ, இவனை விட உயர்ந்த தெய்வம் பரமபதத்திலே உண்டோ என்று நமக்கு சந்தேகம் எழலாம். அது அல்ல, அப்படி அந்த பொருளிலே அவர் தெரிவிக்கவில்லை என்று ஆச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள். அதாவது பரமபதத்திலே அவன் இளவரசி என்றால் என்ன, எப்பொழுதும் இழகி பதித்து யௌவன பருவம் உடையவனாயே இருக்கிறானே தவிர அவனுக்கு முதுமை என்பதே கிடையாது என்பது ஒரு பொருள். அது மட்டுமல்லாமல் பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் சேனை முதலியார், திருவனந்தாழ்வான், கருடாழ்வான் போன்ற தன்னுடைய அடியவர்களிடத்திலே மொத்த பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு இவன் நிம்மதியாக இருக்கிறானாம். ஆகையினாலே இவனை இளவரசி என்கிறார். இதை விவரிக்கின்ற பராசர பட்டர் மிக அழகாக ஒரு உதாரணம் காட்டுகின்றார். ஒரு ராஜ்யத்திலே ஒரு அரசன் ஒருத்தன் சிறிய வயதிலேயே இறந்து விட்டான். அவனுடைய பிள்ளை மிகவும் பால்யத்திலே மிகவும் இளமை பருவத்திலே இருக்கிறான். அதனால் என்ன நடக்கும் என்றால், அங்கே ராஜ்யத்தை எல்லாம் ஆளுகின்ற பொறுப்பை வயதிலே மூத்த மந்திரிகள், அமைச்சர்கள் அவர்களே நடத்துவார்கள். அப்படி மூத்த வயதிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்பை வகித்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் தலைவன் என்றால் யார் என்றால் இந்த சிறிய வயதிலே இருக்கக்கூடிய இளவரசன் தான். ஆனால் இந்த இளவரசனிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டுதான் அவர்கள் ராஜ்ய காரியத்தை நடத்துகின்றார்கள். இதனால் என்ன லாபம் என்றால், இந்த இளவரசனுக்கு ராஜபோகம் என்று அத்தனையும் உண்டு, ஆனால் ராஜ்யத்தை நிர்வகிக்கிற தலைவேதனை அந்த பொறுப்பு கிடையாதாம். அதையெல்லாம் மந்திரிமார்கள் பார்த்துக் கொள்கிறார்களாம். அதுபோல பகவானும் கூட என்ன பண்ணுகிறான் என்றால், அந்த தன்னாலே பயா நிசிருட்ட ஆத்மபரேண யஜ்யதா என்று ஆள வந்தார் தோத்திர ரத்தனத்திலே அருளி செய்தபடி இவனே சேன முதலியாரிடத்திலே தன்னுடைய மொத்த பொறுப்பையும் கொடுத்து விட்டான். விஸ்வக்சேனரிடத்திலே அவர் உலகனைத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பை நடத்துகின்றார். இவன் பரமபதத்திலே இளவரசி போல இருந்து கொண்டு அவன் போகத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை உட்கொண்டுதான் பராசர பட்டர் அந்த பரமபதத்திலே இருக்கிற எம்பெருமானை பற்றி தெரிவிக்கின்ற பொழுது, பெரிய திருவடியினுடைய அதாவது சேன முதலியாருடைய பிரம்பின் கீழும் திருவனந்தாழ்வான் மடியின் மேலும் பெரிய திருவடி ஆகிற
கருடனுடைய சிறகின் கீழும் வளரும் தத்துவமாயித்து இந்த எம்பெருமான் என்று அருளி செய்கின்றார். அப்படி வானிளவரசு என்று பரமபதத்திலும் கூட தன்னுடைய மேன்மையை வெறுத்து அவன் இளவரசாயே தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறான் என்று சொன்னார். அதனால் அவன் வைகுந்த குட்டன், வைகுந்தத்திலே இருந்தாலும் அவன் குட்டன் சிறுவன் போலேதான் இருக்கிறான் என்று அவனை தெரிவித்தார். அவன் இந்த லோகத்திலே வந்து அவதரித்தானே, எப்படி அவதரித்தான் என்றால் வாசுதேவன் என்று வசுதேவருடைய பிள்ளையாக அவன் வந்து அவதரித்து இங்கேயும் கூட வசுதேவருக்கு கீழ்ப்பட்டவனாக அவர் சொன்னபடி செய்வானாக இருந்தான். அதற்கு மேலே மதுரை மன்னன், பிற்காலத்திலே அவன் மதுரைக்கு மன்னனாக ஆனான் என்று சொன்னாலும் கூட அப்பொழுதும் கூட தான் மன்னனாக ஆகவில்லை. அவன் என்ன செய்தான், உக்ரசேனர் என்று ஒருத்தர் கம்சனுடைய தகப்பனார், அவரே மன்னராக்கி அவருக்கு தான் உறுதுணையாக இருந்தானே தவிர அங்கேயும் கூட தான் அரசனாக விற்றிருக்கவில்லை என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல நந்தகோனிளவரசு என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கிற காலத்திலேயும் அவன் நந்தகோபனை தனக்கு தகப்பனாராக தலைவனாக கொண்டு அவருக்கு தான் இளவரசனாக அவர் சொன்னபடி கேட்பவனாக நந்தகோபன் குமரனாக இருந்தான் என்று நந்தகோன் இளவரசு. அதற்கு மேலே கோவலர் குட்டன். நந்தகோன் இளவரசு மட்டுமா, கோபாலர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட தான் அடங்கிய சிறுவனாக அப்படி தன்னுடைய எளிமையை காட்டினான். அது மட்டுமல்ல, கோவிந்தன். கோவிந்தன் என்னால் இப்படி நந்தகோபன் சொன்னபடி கேட்டது, அந்த கோபாலர்கள் சொன்னபடி கேட்டது. அது ஆச்சரியம் அல்ல, அந்த கோக்கள் பசுக்களுக்கும் தன்னை அடியாளாக ஆக்கி கொண்டு அந்த பசுக்களுக்கும் கீழே தான் இருந்தான். என்னால் அதுதான் கோவிந்தன் என்று இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தன்னை தாழ விடுவதே சுபாவமாக உடையவன். வானிளவரசு, வைகுந்த குட்டன், வாசுதேவன், மதுரை மன்னன், நந்தகோன் இளவரசு, கோவலர் குட்டன், கோவிந்தன் என்று எல்லா நிலையிலும் தன்னை தாழவிட்டவன். அவன் குழலை எடுத்து ஊதின பொழுது என்ன ஆயிற்று என்றால், வானிளம் படியர் வந்து வந்து ஈண்டி, வானத்திலே இருக்கக்கூடிய தேவலோகத்திலே இருக்கக்கூடிய இளம்படியர் இளம் பெண்கள் எல்லாம் வந்து வந்து ஈண்டி இங்கேயே வந்து அப்படி என்ன அழகாக கண்ணன் குழல் ஊதுகிறான் என்று பார்க்கிறார்களாம். என்ன ஆயிடுச்சுன்னா மனமுருகி, அவர்களுக்கு மனமெல்லாம் உருகி போகிறது. மலர் கண்கள் பனிப்பார் என்று அவர்களுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது இந்த குழலோசையினுடைய இனிமையை கேட்டவாறே. அதற்கு மேலே தேனளவு செறி கூந்தல் என்று தேனெல்லாம் பெருகுகின்ற கூந்தல் இருக்கிறதே, அதெல்லாம் அப்படியே அவிழ்ந்து விழுகின்றனவாம் அவர்கள் தன்னிலை இழந்திருக்கிறபடியினாலே. அதற்கு மேலே சென்னி வேர்ப்பா, அவர்களுடைய தலைகளெல்லாம் வேர்த்து கிடக்கிறது. செவி சேர்த்து நின்றனரே என்று கண்ணபிரானுடைய குழலோசையிலே தங்களுடைய செவியை சேர்த்து கொண்டு அதையே கேட்டுக்கொண்டு அப்படியே அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்களெல்லாம் மயங்கி நின்றார்கள் என்று இந்த 3ஆம் பாட்டிலே தெரிவித்தார். அதற்கு மேலே 4ஆம் பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய சில ஸ்திரீகள் என்று பொதுவாக சொன்னார் இந்த பாட்டிலே. ஆனால் மேலே அடுத்த பாட்டிலே ரம்பை, ஊர்வசி போன்ற அந்த கோபிகைகள் எல்லாம், அதாவது தேவலோகத்து ஸ்திரீகள் அவர்களெல்லாம் கூட இவனுடைய இந்த பாட்டிலே அதாவது புல்லாங்குழல் ஓசையிலே மயங்கி விட்டார்கள் என்று தெரிவிக்கிறார். தீப்போடுகள் அடங்க முழக்கி காரகம்படி உலாவி உலாவி கரிஞ்சிருக்கன் குழலோலி நமோது ஏனகையொடு திலோத்தமயரம்பை புறப்பது அரவன் வெல்கி மயங்கி பாடகம் வழியில் வாழ்கிற பெண்ணே ஆடல் பாடலமை மாறினர் தாமே. கண்ணபிரான் எப்படிப்பட்டவன்? தேனுகன், பிளம்பன், காளியன் என்று இவர்கள் எல்லாம் அசுரர்கள். தேனுகாசுரன் என்று ஒருத்தன் வந்தான், பிரலம்பாசுரன் என்று ஒருத்தன் வந்தான். காளியன் என்கிறவன் அந்த மடுவிலே இருந்து விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட தீப்ப கூடுகள் என்கிறார். தீப்ப கூடுகள் என்னால் தீமையே விளைவிக்கக்கூடிய சில பூண்டுகள் இருக்குமாம். அதுபோல பிறருக்கு தீமையே விளைவிக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களை எல்லாம் அடங்க உழக்கி என்று இவர்களை எல்லாம் அடக்கினான், அவர்களை எல்லாம் அழித்தான், அந்த காளியனை விரட்டினான் என்று இப்படியெல்லாம் செய்த கண்ணபிரான் அவன் என்ன செய்தான்? கானகம்படி உலாவி உலாவி அந்த குழலை ஊதுகின்ற காலத்திலே கண்ணபிரான் ஓரிடத்திலே இருந்து ஊதுவனா என்ன பண்ணுகிறான்? புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு இடவனரை இடத்தோடு சாய்த்து
என்று இரண்டாம் பாசுரத்திலே சொல்லப்பட்டது போல அப்படி ஊதுகின்ற காலத்திலே உலாவி உலாவி என்கிறார். இங்கிருந்து அங்கே நடப்பது, அங்கிருந்து இங்கே நடப்பது என்று அப்படி உலாவிக் கொண்டேன். அவன் கருஞ்சிறுக்கன் குழல் ஊதின போது, கருஞ்சிறுக்கன் கருமை நிறத்தை உடையவன், கண்டாருடைய களைப்பையெல்லாம் ஆற்றும்படியான அழகை உடையவன். அப்படிப்பட்டவன் குழலை ஊதினான். அவன் உலாவிக் கொண்டே ஊதினானே, அந்த உலாவின அந்த நடை அழகு அதுவே வல்லார் ஆடினார் போல ஒரு பெரிய நாட்டியம் வல்லவன் அப்படி ஆடுகிறார் போல இருந்ததான். இதை பார்த்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பான ஸ்திரீகள் கீழ்ப்பாசுரத்திலே பொதுவாக வானிளம்படியர் என்றால் இந்த பாசுரத்திலே தேவலோகத்து ஸ்திரீகள் யார் என்று தெரிவிக்கிறார். மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி என்று மேனகை, திலோத்தமை, ஊர்வசி, ரம்பை என்று 4 பேர் மிகவும் பிரசித்தமான நாட்டிய மணிகள் தேவலோகத்திலே இருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட அரம்பர் என்னார், அந்த அரவர் என்னார் அப்சரசுக்கள், அவை அத்தனை பேரும் மயங்கினார்களாம். இந்த குழலோசையிலே மயங்கி என்ன செய்தார்கள் என்றால் வானகம்படியில் வாய் திறப்பின்றி, இவர்களெல்லாம் ஆடல் பாடல்களிலே மிக வல்லவர்கள். ஆனால் இந்த கண்ணனுடைய குழலோசையை கேட்ட பிற்பாடு இனிமேல் நாம் வாய் திறந்து பாடுவதாவது நாம் பாடவே கூடாது. இந்த குழலோசைக்கு முன்னாலே நாம் பாடுவது கழுதை கத்துவது போலவன்றோ இருக்கும் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஆடல் அவன் உலாவி உலாவி குழல் ஊதினான் அல்லவா, அந்த நடையழகை கண்டவுடனே நாம் ஆடுவது நாட்டியமே அல்ல, இனிமேல் நாம் நாட்டியம் ஆடினால் நமக்கு அவப்பெயர் தான் ஏற்படும் என்று நினைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், வானகம்படியில் வாய் திறப்பின்றி ஆனார்கள். ஆடல் பாடல் அவை மாறினர் என்று ஆடல் பாடல்களை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். கண்ணபிரான் குழல் ஊதுகிற ஓசையை கேட்டவுடனே நாம் ஆடுவதாவது நாம் பாடுவதாவது இது என்ன சாகசம் என்று அந்த மேனகை, திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி போன்ற தேவலோகத்து கன்னிகைகள் அப்சரசுக்கள் அத்தனை பேரும் வெட்கப்பட்டு ஓடி போனார்கள் என்று இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் அந்த கண்ணபிரானுடைய குழலுதுகின்ற அழகை வர்ணிக்கிறார். இதே போன்ற இவருடைய அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்.